நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேலியான எலும்பு இல்லைன்னா வேடிக்கையான எலும்புன்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம கை இல்லைன்னா புஜம் இதை தான் சொல்லுவாங்க. அந்த அந்த கை எலும்பு எப்படின்னா நீட்டாக கிட்டத்தட்ட நேர் நேர் வாக்கில் இருக்கும் அந்த எலும்பு. நம்ம தோள் பட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா முழங்கை வரைக்குமே அது நீட்டாக இருக்கும். இந்த மேலே வந்து இந்த தோள்பட்டையில் ஜாயின் ஆகிருக்கு. பாட்டமில் வந்து கீழே வந்து எங்கே வந்திருக்கு? முழங்கையில் சேர்ந்துருக்கு. 2 போனோடு சேர்ந்துருக்கு. ஒன்று ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்று உள்னான்னு சொல்லுவாங்க. இந்த கிண்டலான எலும்பு என்ன பண்ணுதுன்னா, மேற்கையின் என்ன தசை அதை வந்து நல்ல உறுதியாக கொண்டு போகுது. முன்புற தசையை உறுதியாக கொண்டு போகுது. இது குறிப்பாக இந்த எலும்பானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த நர்வுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கொண்டு போகுது. இந்த நரம்புங்கிறது என்ன பண்ணுது? செய்திகளை வந்து ஒரு கையிலேருந்து நமக்கு தெரிய வைக்குது. நரம்புகள் நல்லா ஒர்க் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் தெரியுது. இது ஒரு கேலியான இதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு கையில் நீங்கள் வந்து எதையோ ஒன்று தட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுடைய முழங்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒலி கேட்கும். உங்களுக்கு ஒரு உணர்ச்சி தெரிய வரும். அது ஆக்சுவலாக உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட மருத்துவ பேர் வந்து ஹியூமரஸ், HUMERUS. ஹியூமரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புஜ எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கை எலும்பு, அதான் டெக்னிக்கலாக சரியானது. எலும்புக்கு பேர் தான் ஹியூமரஸ். ஆனால் இதை சொல்லி நம்ம பேசி அதை என்ன பண்ணிவிட்டோம்னா, ஹியூமரஸ் நகைச்சுவைன்னு கொண்டு வந்துட்டோம். அந்த வார்த்தையில் ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹியூமரஸுங்கிறது புஜ எலும்பு, ஆனால் நம்ம ஹியூமரஸ் நகைச்சுவை எலும்புன்னு பேச்சு வழக்கில் அதை சொல்லி மாற்றிட்டோம். அவ்வளோதான்.